நீயும் கூடயே இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கறோம். நாங்க 2 பொம்பளைங்க தனியா இருக்கிறோம்பா. நீ டெய்லி வெளியில சுத்திட்டு 10, 11 மணிக்கு வர. என்ன பார்த்தா என்னம்மா சின்ன புள்ள மாதிரி இருக்காமா? இல்ல தங்கச்சி மாதிரி நான் பொம்பளை புள்ளையா? சும்மா வீட்லயே இருக்க சொல்லி நிக்கிறீங்க. வெளியே போனாதான் 4 பேர் கூட பழக முடியும். என் வாழ்க்கைக்கு அது தேவை. சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பொட்டி பாம்பா இருக்கணும். என்னால இருக்க முடியாது. போங்க, நான் லேட்டா தான் வருவேன். உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்கேன்பா. சாப்பிட்டாது போ வெளியே போறப்ப. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. உன் அப்பா ஒரு பெரிய கோட்டையை கட்டணும்னு ஓடிக்கினே இருந்தார். ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே வாழ வேண்டிய வசந்த காலங்களை அவர் வழியிலேயே தொலைச்சிட்டாரு. திரும்பி பார்த்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறப்ப பசங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ தயாராகிட்டாங்க. காலம் கடந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஒரு வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் பேச யாருமே இல்லாத வாழ்க்கை, அதுதான் உண்மையான தனிமை. அந்த தனிமையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் நீ கொடுத்துடாத. இப்போது உன் வாழ்க்கையில் ரம்யா இருக்கா. அவளும் என்னை மாதிரியே காத்துக்கின்னு இருக்கிறாளா? நீ ஒரு முறையும் லேட்டாக வரப்ப வேகமாக வந்து கதவை திறந்து உனக்காக ஏங்குறாளா? நீ அவளோட பேசுவன்னு எதிர்பார்க்குறாளா? நான் இப்போ உன்னோட இல்லை அர்ஜுன். ஆனால் காத்திருப்பு உன்னுடைய வீட்டில் இருக்குது. அதை உடைக்காத அர்ஜுன். நீ சம்பாதிச்ச பணம் உன்னோட கூட வராது. ஆனால் நீ செலவழித்த நேரம் மட்டும் அவங்களுடைய மனசில் வாழும். உழைக்க வேண்டியது தான், ஆனால் உழைச்சிக்கினே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குடும்ப சந்தோஷத்துக்காக வாழு. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். இதுதான் நான் உன்கிட்ட பேச நினச்சேன் அர்ஜுன். என்னப்பா லெட்ரு?